விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் சின்ன முதலியார்சாவடி பெரிய முதலியார்சாவடி பொம்மையார்பாளையம் வரை யூ வடிவ வாய்க்கால் அமைத்து தர வலியுறுத்தி நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் நடவடிக்கை மேற்கொள்ளாததை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் HRO சர்வதேச அமைப்பின் சார்பாக நாளை நடைபெற இருந்த மாபெரும் சாலை மறியல் போராட்டம் எதிரொலியாக இன்று வானூர் வட்டாட்சியர் மற்றும் கோட்டக்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் அவர்களால் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் கோட்டக்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் விஸ்வநாதன் அவர்கள் முன்னிலையில் வானூர் வட்டாட்சியர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது. பேச்சுவார்த்தையின் போது விழுப்புரம் மாவட்டம் HRO சர்வதேச அமைப்பின் தலைவர் நா. சுப்பிரமணியன் அவள் பணியை பாராட்டி அன்போடு வரவேற்றார். மேலும் அவர்கள் செய்த நற்பணியை மேலும் தெரிந்து கொண்டு வாழ்த்துக்களுடன் சாலை மறியலுக்கான பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். அதில் வந்து செடி மரம் கொடி மருந்து கொடுக்கறது கொரோனாவில் அவங்க அலுவலகத்துக்கு நாங்கள் தான் டீ காப்பி போட்டு கொடுத்தோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இவங்களுக்கு, விஓவுக்கு, எல்லாருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த பணிகள் எங்கள் வீட்டில் கொரோனாவில் எல்லாம் பயந்து வந்தாங்கல்ல, செத்துன்னு மருந்து கொடுத்தோம், ஊடாக கொடுத்தோம். அது மாதிரி பணிகள் செய்வோம். விழிப்புணர்வு முகாம் நடத்துவோம், மெடிக்கல் கேம்ப் வச்சு நடத்துவோம். இந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு எதனா நம்மளால முடிஞ்சது எதனா தருவோம். தொற்று வரும்போதெல்லாம் கையெல்லாம் கழுவுன்னு சொல்லி இது பண்ணலாம். அதுக்கெல்லாம் அந்த ப்ரோக்ராம் மகளிர் எல்லாம் கூப்பிட்டு வச்சு, அதிகாரியை கூப்பிட்டு வச்சு எப்படி கை கழுவு, பிள்ளை கழுவாது, எப்படிலாம் போட்டு கழுவோம், சோப்பு போட்டு கழுவா, இந்த தொற்று பரவாதுன்றதெல்லாம் கிளாஸ் வச்சு மக்கள் ஊர் மக்கள் என்ன கூட கூப்பிட்டாங்க. எல்லா வட்டாட்சியருமே என்கிட்ட வருவாங்க. நாங்கள் சேவைகளை கொண்டு வரல, அதுலேயும் கலந்துங்க. அந்த ப்ரோக்ராமில் எல்லாமே எல்லா அதிகாரியும் கூப்பிடுவோம். அப்புறம் தாட்கோ அதிகாரியை கூப்பிட்டு வச்சு நாங்கள் ஆதி திராவிட மக்களை உட்கார வச்சு தாட்கோ அவங்க என்ன நன்மை இருக்குது, இந்த அரசாங்கத்தில் மாநில அரசாங்கத்தில் நன்மை இருக்குது, இதுக்கு சரியான முறையில் பயன்படுத்தி போன எனக்கு அட்டன் பண்ணணும். எனக்கு பகவான் கிடையாது. ஆமா, என் போன் வரும் செய்யுங்க, நான் வாட்ஸ்அப் பதிவு போடுவேன். அவர் ஐயா கிட்ட இருக்குது, ஐயா கிட்ட டிக்கி மட்டும் காட்டாது. வெள்ளை டிக்கி என்ன சார் காட்டுல நான் பார்ப்பேன். ஒரு வெள்ளை டிக்கி தான் காமிக்கும், நான் பார்ப்பேன். இல்லை இருந்தாலும் நான் பதில் கேட்கிறேன். நான் வந்து அதிகமான வார்த்தைகள் யார்கிட்ட பேச மாட்டேன். ஒரு பொது நன்மை மட்டும் தான் நான் பேசுவேன். அந்த மாதிரி தான் வளர்ந்து வந்துக்கிறேன். இறப்பு அப்படித்தான் இருப்பேன். இப்போ கூட நான் இன்னைக்கு வரலாம் கூட எங்களுக்கு கவலை இல்லை. பொதுமக்கள் நன்மைக்கு பண்ணுறீங்க, நல்ல விஷயம் தான். இந்த நீங்கள் உங்களோட கோரிக்கை ஃபுல்லாகவே நியாயமான கோரிக்கை தான். எதுவும் வந்து நீங்கள் உங்கள் தனிப்பட்ட கோரிக்கையாக ஒன்றும் தேவை. எனக்கு வந்து வீடு கொடுங்க, பட்டா கொடுங்க, இல்லை வந்து எனக்கு இது பண்ணுங்கலாம் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட கோரிக்கை இல்லை. பொதுமக்களுக்கு தேவையான கோரிக்கை இல்லை, நியாயமான கோரிக்கை. ஒரு 3 நாளாக கேட்டு, 1 வருஷமாக கேட்டுக்கிறாரு. அந்த இடத்துல நானே பார்த்து 2 மழை பார்த்துருக்கேன். நான் இங்கே வானூர் வட்டத்தில் ஜாயின் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. இருந்தது ஆள்தார் 1 வருஷமாக இருந்தது கிடையாது. போன நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடக்கு மழையை பார்த்தேன். இந்த மழையை பார்த்தேன். போன நவம்பர் 30ஆம் தேதி புயல் வந்துச்சு இல்லையா, பெங்கால் புயல். அப்போ ஃபுல்லாக வந்து கரண்ட் எல்லாம் இல்லை, எங்கேயுமே இல்லை. நான் வானூர்லாம் இல்லை, கோட்டூர்ல தான் தங்கியிருந்தேன். நைட்டு 12 மணிக்கு ஒரு சொல்கிறாரு தண்ணி போச்சுன்னு. அப்போ ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாகவே முட்டிங்கால் தண்ணி, வெள்ளம். எங்கள் ஜீப்பும் போக முடியல. ஆனால் வந்து இடி, மின்னல், புயல், மழை அடிச்சது. கலெக்டர் மரக்காணத்துலேருந்து வராரு. நான் எங்கள் கோட்டூருக்கு முனிசிபல் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருந்தேன், இந்த மண்டபத்தில். அதுதான் பார்த்துருக்கேன். நான் வர 10 நிமிஷம் இப்போ நான் ஜீப் எடுத்துகிட்டு போகிறேன். முட்டிங்கால் தண்ணி, ரோட்டில் போக முடியல. கலெக்டர் இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, எங்கே வர முடியாதுங்க அப்படின்னு. ஏன்னா இடி மின்னல் வேறு இருக்குது, ஆள்நாடு மட்டும் இல்லை, மழை தண்ணி முன்னாடி தாக்கி சரிப்பா நீங்கள் போய் முதல்ல சேஃப்டியாக இருங்க. நைட்டு 11:30 மணி நீங்கள் முதல்ல சேஃபாக இருங்க அப்படின்னு. அந்த ரோடு ஃபுல்லாக தண்ணி போதுன்னு சரி, அதை நீங்கள் உடச்சி விட்டு கடலுக்கு போகணும்னு நினச்சி பண்ணாங்க. ஆனால் அது தப்பு. அது கடலுக்கு போகிற வழி வந்து திட்டான், நாங்களாம் திட்ட மாட்டோம். அந்த டிஆர்ஓ இருந்தால் யாரும் திட்டாங்க. அதான் நான் வந்து கேட்டேன், நீங்கள் அதிகாரியா இருங்க, நீங்கள் அதிகாரியோட வச்சுங்க. எங்கள் ஊர் அது இடிக்கிறதுக்கு வந்து எங்கள் வீட்டு பக்கமே இடிச்சு விட்றீங்க, அது வந்து கடலுக்கு போகுதுன்றீங்க. ஊருக்காரன் நாங்கள் சொல்கிறோம். அதில் வேற ஒருத்தர் வந்து திட்டினான். அது மாதிரிலாம் திட்டுற பண்பாட்டில் வரக்கூடாது அதிகாரி. அதோட வந்து நான் மீடியாவிலையும் இருக்கிறேன். நான் வந்து வல்கரான செய்தியெல்லாம் போட மாட்டேன். ஒரு குடும்பத்தை காப்பாற்ற ஒரு அதிகாரி அடிக்க மாட்டேன்.
ஏன்னா அழிச்சிட்டு நான் உங்களுக்கு திரும்ப வேலை வாங்கி தர முடியாது. அழிக்கிறது சீக்கிரம் அழிக்கலாம், ஒருத்தங்களுக்கு எதனா பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வரேன். என் இறப்பு வந்து இறைவன் எடுத்துன்னு போகணும்னு நான் பார்த்துட்டேன் சார். ஹைவே பிரச்சனை என்ன சார்? பிரச்சனை சார் போன தடவை ஒரு சொன்னப்போ டெம்பரரியா ஒரு வாய்க்கா போட்டு கொடுத்தாங்க அந்த ஓடையில பண்றதுக்கு. இல்லை அது வேண்டாம், பர்மனண்டா வேணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் இப்போ நம்ம ஹைவே சிஐ இருக்காரு, கிருஷ்ணா இருக்காரு, அப்படியே கூப்பிட்ட வர சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி மீட்டிங் வச்சுக்க வாங்க அப்படின்னா அப்புறம் சொன்னார் இந்த மாதிரி ஒரு வேலையா இருக்கு சார் அப்படின்னாரு. ரிப்போர்ட் வந்து இதுக்கு சம்பந்தம் ப்ரொபோசல் கேட்டு கவர்மெண்ட் எழுதி அமைச்சிடாரா, ஒரு 2 மாசத்துல ஒர்க் ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஆர்டர் ஆயிடுச்சாங்க கவர்மெண்ட். 2 மாசத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் 2 பக்கம் வாய்க்கா போட்டு தரேன். அவர் கேட்ட கோரிக்கை நியாயமான கோரிக்கையா சார். 2 மந்த்ல நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு சொல்லியிருக்காரு. பொதுவாக அந்த துறையை சார்ந்த நிலம் ஹாஸ்பிட்டலில் போனால் கூட சேர்க்க மாட்டேன் பொறுத்த வரைக்கும். ஒரு மாத்திரம் 2வது வர போலாம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் எடுத்து ஆனால் இந்த சமுதாய சீர்திருத்தங்கிற பேரால சில கோரிக்கைலாம் நம்ம தொடர்ந்து முன் வச்சுட்டு வந்தாலும் சிலர்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். அந்த ஆதரத்தில் தான் கேட்கல. என்னடா நம்ம ஐயாட்ட போன் பண்ணி கேட்ட மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு அரசியல் கட்சிக்காரங்க ஏமாத்துறோம். ஏன்னா நாங்கள் அரசியல் கட்சி பற்றி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நாங்கள் நான் எப்படி திருத்தலம் பண்ணுவேன் அப்படின்ட்டு தெரியும் பொதுவாக சொல்கிறோம். ஏன்னா பொறுத்த வரைக்கும். ஆனால் நாங்கள் போய் யார்கிட்டையும் போய் லஞ்சம் வாங்குறதோ அல்லது எந்த இதாக இப்போ காசு கொடுத்தாதான் செய்வோன்றதோ எங்ககிட்ட அந்த பணி கிடையாது. அதான் முடிஞ்ச நியாயமா பிரச்சனை வந்தால் கொண்டு வந்தால் நியாயமா ஐயா அந்த ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் அவங்க வந்து அங்கே நிறுத்திட்டாங்க பொறுத்த வரைக்கும். அந்த மழை காலத்தில் ஆக்கிரமிப்பாக்கப்பட்ட விஷயம் நான் மறந்துட்டேன். லைப்ரரி கொடுங்க சார். லைப்ரரி வந்து இன்னும் இடிக்காம இருக்காங்க. இந்த கட்டணத்தை போய் பாருங்க. 27 வருஷத்துல உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன். அன்னைக்கு மாவட்ட நூலக அளவில் வர வைக்கிறேன். ஒரு 5 கோரிக்கை சம்பந்தமா 27 சார் நூலக மேலாளர் பல டைம் வந்து பார்த்துட்டு போயிட்டார் சார். சார் மாவட்ட நூலருக்கு இந்த இந்தியாவில் தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டார். ஆமா கிடைக்க மாட்டார் சார். சத்தியமா கிடைக்க மாட்டார். ஏன்னு கேட்டா எங்களுக்கு பதில் தபால் வராத ஒரு இதுவே கிடையாது. புரியுங்களா? எல்லாத்துக்குமே எங்களுக்கு பதில் தபால் வரும். இந்த அவருக்கு தகவல் வரல. லைப்ரரிக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து மாவட்ட நூலக அதிகாரி தான் சார். கரெக்டாக யார் இருப்பார் மாவட்ட நூலகம் அனுப்புவார். அவர் வந்து சொல்லணும் எங்கிட்ட என்ன சொல்லணும். கவர்மெண்ட்ல ஃபண்ட் இல்ல நாள் ஆகும் இல்ல எம்எல்ஏ சொல்லணுமா இல்ல சாவான் சார். எவனா சாவான் பக்கத்துல. ஏன்னா நேற்று கூட போய் என்ன சொன்னா பக்கத்துல நிக்காதீங்க சொன்னாங்க. நிக்காதீங்க பிஓ ஆபீஸ் நிக்காதீங்க அந்த பக்கம் போயிட்டு இல்லைங்க. யார் சார் உயிர் தருவாங்க? யார் தருவாங்க உயிர்? உடல் கண்டிஷன் இல்ல. அந்த செவரு எப்படி இது? யார் வேணா வியூ ஆபீஸ் வரவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. யார் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இடிக்கிறேன்னு சொன்னார். ஆணையருக்கும் அன்னைக்கா கரெக்ட் போன பழனி சார் இருக்கும்போது கலெக்டர் இருக்கும்போது அன்னைக்கு நான் மனு கொடுத்த போது உடனே தாசில்தார் நம்ம நகராட்சி ஆணையர் மாவட்ட நூலக அதிகாரி கூட்டு கேட்டார். ஏன் அவனை இடிக்க சொன்ன ஏன் இடிக்கணும்னு கேட்டார். இவங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்ணி யாரும் என்னுடைய பவர் கிடையாது ஓம் பவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆணையர் சொன்னேன். அதுக்குள்ள பிரச்சனை அந்த சார் அப்ப இடிக்கிறேன்னு சொன்னாரு. இது வரைக்கும் கிடையாது. எடுத்து போய் அப்படி வாரி போட்டு வச்சுக்கிறாங்க. எதுக்கு வாரி போட்டு வைக்கிறதுக்கு கட்ட கூட தேவையில்லையா? நானா என்ன சொல்றேன், அது உங்க ஆட்சிக்கு கட்ட பேரு அதிகாரிக்கு கட்ட பேரு. அது உழுத்து யாராவது எழுதி உழுதுன்னு வச்சுக்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் கூட போய் பாருங்க. அதனுடைய செவருடைய